எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் சிம்ம ராசி அன்பர்களே, இந்த ஒரு முக்கிய பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். 2025ஆம் ஆண்டிலே குறித்து வைத்துக் கொள்வீர். எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனையும் முழுதாய் முடியும் என்ற தலைப்பிலே இந்த பதிவை தருகின்றேன். அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து உங்களுடைய ஆதரவை தர அன்போடு வேண்டுகின்றேன். இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுடைய வருங்கால வாழ்க்கையில கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை அல்லது அனுகூலமற்ற நிலைகளிலும் எப்படி அனுகூலமாக உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிடலாம் என்பதற்கு ஒரு வழிகாட்டியாய் நிச்சயமாய் அமையும். அன்பு நேயர்களே, கிரகங்கள் எப்போதும் அற்புதத்தை செய்ய பல வழிகளையும் சிக்க வைப்பதற்கு சில நிலைகளையும் ஏற்படுத்தும். அப்படித்தான் எல்லா ராசிக்கும், அது ராசி எப்படி இருந்தாலும் லக்னம் எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு நிலையில சிறப்பான வழி ஒன்று இருக்கும். மதிகெட்டு சென்றால் மட்டுமே பிரச்சனைகள் வரும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு எதையுமே ஒரு இலக்கை நிர்ணயித்து விட்டால் உடனடியாக வெற்றி பெற்று விட வேண்டும் என்ற அந்த ஆசை என்பது வேகமாக இருக்கும். அதனால் ஏதேனும் ஒரு முன்கோபம் என்பது ஏற்பட்டுவிடும். அது முடியவில்லை என்றால் ஒரு வருத்தம் ஏற்படும். ஆனால் எதிலுமே நேர்கொண்ட பார்வை என்பது உங்களுடைய நிலையாக இருக்கும். இந்த சிங்கம் எப்படி நேராக சென்று தாக்குமோ அதுபோல் தாக்கக்கூடிய அந்த சூழ்நிலையினால் உங்களுக்கு சில நிலைகளிலே சில பெயர், அதாவது ஒரு முரட்டு சுபாவம் போன்ற பெயர் என்பது இருக்கும். தன்னம்பிக்கை அதிகமாக இருப்பதை மடை மாற்றி ஒரு எக்ஸிகியூட்டிவ் லுக்கோடு, எப்படி ஒரு அரசியல் சார்ந்த ஒரு சூழ்நிலையில எப்படியெல்லாம் வெளிப்படுத்த முடியும் ஒரு விஷயத்தை என்று பக்குவமாய் எடுத்துரைப்பது என்பது, இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டீர்கள் என்றால் பேச்சில கவனமாக இருப்பது, பேச்சை குறைத்து பேசுவது, அதிகம் மற்றவர்கள் பேச விட்டு நீங்கள் பேசுவது, எந்த விஷயத்தையுமே ஆவணப்படுத்துவது, டாக்குமெண்ட் எவ்ரிதிங், வாய்ப்பேச்சாக இல்லாமல் எதையுமே ஆவணப்படுத்துவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். மேலும் இந்த 2025ல கண்டக சனி கஷ்டங்கள் முடிகிறது. அஷ்டம சனி வருகிறதே அச்சோ என்று பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் அதற்கு நிவாரணமாக உங்களுக்கு அற்புதத்தை செய்ய செவ்வாயும் குருவும் மாறி மாறி சிறப்புகளை உங்களுக்கு அள்ளித்தர, அற்புதங்களை அள்ளித்தர காத்திருக்கக்கூடிய கிரக நிலைகளாக அமைகிறது. சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு அற்புதங்கள் நிகழ்வதற்கு பல நிலைகள் இருக்கிறது. வருடத்தினுடைய அந்த துவக்கம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதமும் கண்டகச்சனி காலத்துல 7ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்தாலும் கூட சனி பகவானுடைய அந்த நட்சத்திர பயணம் என்பது அவர் பூரட்டாதி நட்சத்திரத்திலே இருப்பார். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் என்பது குருவினுடைய பூர்வ புண்ணிய அந்த குருவினுடைய நட்சத்திரம். மேலும் அஷ்டமாதிபதியினுடைய நட்சத்திரம். இந்த அஷ்டமாதிபதி குரு, அஷ்டமாதிபதியினுடைய நிலையில்தான் வரக்கூடிய சனி பயிற்சி என்பது இருக்க போகிறது. இப்போது சனி பகவான் குருவினுடைய நட்சத்திரத்துல இருக்கிறார். ஆகினால வருடம் முழுக்க குருவினுடைய தொடர்பு சனி பகவானுக்கு இருக்கிறது. இங்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் அந்த குருவினுடைய அருள் திருவருளாய், அந்த தெய்வ கடாட்சம் என்பது உங்களுக்கு திருவருளாய் அமையும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய பிறவி ராசியிலே ராகு இருக்கிறார் என்றால் சற்று எதிலுமே பதற்றப்படாதீர்கள். வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் மட்டும் தேவை. மற்றபடி பிரச்சனைகள், எந்த பிரச்சனை முழுவதுமாக முடியும் என்றால் வாழ்க்கை துணை இதில் இருந்த பிரச்சனைகள் அல்லது திருமண தடை இதில் இருந்த பிரச்சனைகள், இவையெல்லாம் முற்றும் முழுவதுமாய் தீர்ப்பதற்கு அற்புத கிரக நிலைகளாக இந்த 2025 அமைகிறது. 2025 துவங்குவதற்கு சற்று முன்பாகவே 27 டிசம்பர் 2024லேயே 2025 புத்தாண்டு துவங்குவதற்கு முன்பாகவே சனி பகவானவர் 7ஆம் இடத்தில் கண்டகச்சனியாக இருந்தும் உங்களுடைய ராசிக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய இந்த பூர்வ புண்ணிய மற்றும் அஷ்டமத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருவினுடைய நட்சத்திர பூரட்டாதியிலே இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலே பயணம் செய்ய ஆரம்பித்தார். இதனால் உங்களுக்கு திருமண பாக்கியம், குழந்தை வரம், எதிர்பார்த்த நிலைகளிலே இருந்த வெற்றி என்பது சற்று காலதாமதமான வெற்றி எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு. அது மட்டுமல்ல, சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இவை மட்டுமல்ல, அரசு சார்ந்த விஷயங்களிலும் கூட அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பை இது தருகிறது. ஆகையினால இதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முற்றும் தீரும். திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் ஒரு கவனம் என்ன என்றால், பெற்றோரை
பெரியோரை கலந்து ஆலோசிக்காமல் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருப்பது மிக முக்கியம். தடைபட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் இல்லத்திலே நடக்கும். கடன் நிச்சயமாக தீரும். தொழில், அதுவும் கூட்டு தொழில் அல்லது ஒரு ப்ராஜெக்டில் இருக்கிறீர்கள், மற்றவர்கள் இருப்பவர்கள் எல்லாம் சீராக இல்லை என்றால் அது இப்போது சீர்படும். ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் அதில் உங்களுடைய மேலதிகாரிகள் இப்போது உங்களை கண்டு சற்று அஞ்சக்கூடிய நிலை ஏற்படும். தொழில் வியாபாரம் என்றால் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அந்த மாற்றத்தினால் ஒரு ஏற்றம் என்பது ஏற்படும். உணவு சார்ந்த பொருட்களிலே மொத்த வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. அது மட்டுமல்ல, மருத்துவம் சார்ந்த மருந்து சார்ந்த பொருட்களை வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கும் சிறப்பு என்பது இருக்கிறது. ஆனால் இந்த மார்ச் வரை சில விஷயங்களிலே கவனம். மார்ச் வரை அல்ல, மார்ச்சுக்கு பின்னரும் கூட யாரேனும் பார்ட்னர்ஷிப் பங்குதாரர்களோடு ஒரு வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் அதிலே சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். பெண்களாக இருக்கிறீர்கள், வேலைக்கு எங்கும் செல்லவில்லை, வீட்டிலே தான் இருக்கிறீர்கள் என்றால் இப்போது உங்களுடைய வீட்டிலே குடும்ப உறவுகள், வாழ்க்கை துணையினுடைய தந்தை, தாய், அதாவது கணவன், உங்களுடைய கணவனாக இருந்தால் மாமியார், பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் மாமனார் மாமியாரிடம் சற்று நேர்க்குப்போக்காக நடந்து கொள்வது, விட்டு கொடுத்து செல்வது, இப்படி கூட சொல்லலாம். சூடு சொரணை இல்லாமல் சுமாரான சொரணையோடு இருந்தால் போதும். என்றால் கோபத்தை சட்டென்று காட்டிவிட்டால் அது சில பின்விளைவுகளை ஏற்படுத்தும், தேவையில்லாத மன கஷ்டத்தை தரும். உடல் நலத்தின் மீது நிச்சயமாக 100க்கு 100 கவனம் செலுத்தியே ஆக வேண்டும். ராகுகேது பெயர்ச்சியும் இருக்கிறது. அந்த ராகுகேது பெயர்ச்சியை பற்றி தனிப்பதிவையும் தருகின்றேன். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கும்போது உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற ஊழியர்களை பற்றி விமர்சித்து, அதாவது அவர்களை பற்றி ஏதேனும் அப்நார்மல் கமெண்ட்ஸ் பேசுவதை தவிர்க்க வேண்டும். ஆனால் வேலை பளு என்பது நிச்சயமாக அதிகரிக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை, தடை கற்களாக இருக்கக்கூடியது என்று நினைத்தால் அதை உடைத்தெறிவதற்கு சற்றும் தயங்காமல் வேலை செய்யும் போது மிகப்பெரிய அற்புதம் நடக்கும். காரணம், அஷ்டம சனி தரும் அற்புதங்களில் ஒன்று. மேலும் ஒரு அற்புதம் என்னவென்றால், உங்களுடைய முன்னோர் சொத்து உங்களுக்கு வர வேண்டியது அல்லது நீங்கள் உங்களுக்கு சம்பந்தமாக உங்களுக்கு உரிமையான விஷயங்கள் வரவில்லை என்றால் அதிலே இப்போது ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதை அப்படியே அலட்சியமாக விட்டுவிடக்கூடாது. அதை நீங்கள் இப்போது ஒரு கை பார்த்து விடலாம் என்று சட்ட ரீதியாக அணுகும் போது மிகப்பெரிய அற்புதம் உங்களுக்கு நிகழும். ஆனால் கவனக்குறைவாக அந்த பிரச்சனைகளை விட்டு வைப்பது என்பது கூடாது. சட்ட ரீதியாக எந்த பிரச்சனையும், சொத்து பிரச்சனையோ அல்லது ஏதோ பிரச்சனை உங்களுக்கு எதிராக இருக்கிறது என்றால் சிம்மராசி என்பவர்கள் அதை சந்திப்பார்கள். சந்தித்தே தீர்ந்தாக வேண்டும் என்ற ஒரு வருடம் இல்லை, இந்த வருடம், அடுத்த வருடம் அஷ்டமச்சனி காலத்துல இந்த அற்புதங்கள் எல்லாம் நிச்சயம் நிகழும். நீங்கள் ஒரு எதிர்நிலையிலிருந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை இது நிச்சயமாக தரக்கூடியதாக இருக்கும். மனதளவிலே முற்றிலும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆனால் ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு கவலை தொற்றிக்கொள்ளும். அந்த கவலை உடல்நல பிரச்சனையாக இருக்கலாம். அது மற்றவரிடம் சொல்வதற்கு கூட சற்று தயக்கமாக இருக்கக்கூடிய அப்படி உடல்நல பிரச்சனைகள், தொந்தரவு இருக்கலாம். ஆனால் உடனடியாக மருத்துவம் அல்லது நல்ல ஆலோசனை பெறுவது சிறப்பை ஏற்படுத்தும். செவ்வாய் பகவான் பல நிலைகளிலே உங்களுக்கு மங்களமான விஷயங்களை எல்லாம் ஏற்படுத்தினாலும் கூட 12ஆம் இடத்துல வந்து பயணிக்கக்கூடிய, நீச்சம் பெற்று பயணிக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது இருக்கும். அதன் பின்பு உங்கள் ராசியிலே வருவார். ஆகையினால் இந்த வருடம் முழுக்க, இந்த 2025 முழுக்க ஆரோக்கியம், உடல் நலம் பொறுத்தவரை சற்று கூடுதல் அக்கறை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவ்வப்போது வரக்கூடிய சிறு சிறு நோய்கள் உங்களுடைய வேலைகளை கெடுக்கலாம். வேலைகளை அடிக்கடி கெடும்போது அலுவலகத்தில் அல்லது சொந்த தொழில் என்றாலும் கூட வருமானத்தை குறைப்பது அல்லது உங்களுக்கு நற்பெயரை குறைப்பது போன்ற ஒரு அமைப்பு ஏற்பட்டுவிடும். ஆகையினால் செவ்வாய்க்கிழமைகளிலே நிச்சயமாக உக்ரதெய்வ சன்னிதானங்களிலே ராகுகால வேலையில விளக்கேற்றி வழிபாடு செய்வது என்பது நிச்சயமாக பல சிறப்புகளை தரும். அது மட்டுமல்லாமல் இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை தரும். ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் அந்த வேலையில இப்போது அதிகப்படியான பண பயன் நீங்கள் பெறுவதற்கான முயற்சி எடுப்பீர்கள். ஆனால் இந்த வருட துவக்கத்தில நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வோடு தான் துவங்கி இருக்கும். 2025 துவங்கி இருக்கும்.
இடைப்பட்ட காலத்துல ஏதேனும் ஒரு சம்பள உயர்வையோ அல்லது ஏதேனும் ஒரு இன்சென்டிவ் போன்ற, அதாவது ஏதோ ஒரு பாராட்டு, ஒரு ஏதாவது ஒரு கூடுதல் பணம் எதிர்பார்த்தீர்கள் என்றால் அது இருக்கக்கூடிய இடத்திலே கிடைக்க சற்று தாமதமாகக்கூடிய வாய்ப்பை கிரகநிலையில் காட்டுகிறது. ஆகையினால நிதி பண ரீதியாக இது இப்போது இருக்கக்கூடிய நிலையிலே சகஜமாக இருக்கும். ஆனால் வெற்றிக்கான வாய்ப்பு என்றால் வேறு இடத்திலே, வேறு வேலை அல்லது வேறு வேறு இடத்திற்கு மாற்றம் பெறும்போது நீங்கள் நிச்சயமாக அதிக சம்பளம், நல்ல பதவி இவற்றை பெறக்கூடிய வாய்ப்புகளையும் கிரகநிலையில் காட்டுகிறது. அதே சமயத்துல அவசரம் என்பது கூடாது. இந்த மே மாதம் 2025 மத்திய வாக்கிலே குரு பகவானுடைய பெயர்ச்சி 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்திற்கு இந்த குருவினுடைய பெயர்ச்சி என்ற அந்த அற்புதமும் நிகழும். பொருளாதார நிலை என்று பார்க்க வேண்டும் என்றால், வியாபாரிகளாக வர்த்தகர்களாக இருக்கிறீர்கள் என்றால் மகிழ்ச்சி உண்டு, வளர்ச்சி உண்டு. அதனால் நிதி நிலைமையிலே நல்ல அமைப்பு என்பது இருக்கும். ஆனால் கண்டபடி கடன் வாங்கி முன்னேற்றம் செய்யலாம் என்றெல்லாம் இருக்கக்கூடாது. அது சில சிக்கலை அஷ்டமச்சனி காலத்திலே தந்துவிடும். இந்த வருடம் 2025ல உங்கள் இல்லத்திற்கு தேவையான அனைத்து வசதியான லக்ஸரி பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு, கூடுதலாக கட்டில், பீரோ, மெத்தை, காஸ்ட்லி பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பை இது தருகிறது. ஆகையினாலே சுகத்தில் இருந்த குறை, அந்த குறை நீங்கும். வாகனங்கள் கூட சொகுசு வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அப்படி வாங்கிய சொகுசு வாகனங்கள் போன்ற வீடுகளுக்கான கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சி எடுக்கும் போது அது வெற்றி தரும். வருடத்தினுடைய கடைசியில உங்கள் மீது குடும்பத்தார் வைத்திருக்கக்கூடிய அன்பு, பாசம், நம்பிக்கை அதிகரிக்கும். அதேபோல் அலுவலகத்திலும் அப்படி உங்களுக்கு நற்பெயர், நல்ல சம்பளம், நல்ல முன்னேற்றத்தோடு ஒரு அமைப்பு என்பது ஏற்படும். சோசியல் சர்க்கிள், சமுதாயத்திலே உங்களுக்கு நற்பெயர் ஏற்படும், உறவுகள் பலப்படும். ஆனால் உங்களுடைய தாயாரினுடைய உடல்நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக தேவை. உங்களுடைய நேரத்தை குடும்பத்திற்காக அதிக நேரம் செலவிடுவது, குடும்பத்திற்காக வெளியூர்களுக்கான பயணங்களில் சென்று வருவது என்றெல்லாம் இந்த வருடம் நிச்சயமாக இருக்கும். ஆகையினால் வெளியூர் சென்று வர முடியவில்லை, வெக்கேஷனை சரியாக கொண்டாட முடியவில்லை என்ற அந்த வருத்தங்கள் எல்லாம், கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக முழுவதுமாக நீங்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஏற்படக்கூடிய சிறு சிறு சச்சரவுகள் எல்லாம் வருட மத்தியில ஏற்பட்டு மறையும். மே 2025க்கு பின்பு காதல் சிறக்கும். 13 ஏப்ரல் 2025 பின்னர் கல்வி, மாணவர்களாக இருப்பவர்களுக்கு கல்வியில ஏற்றம் என்பது இருக்கும். எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு தேவை தாரக மந்திரம் என்ன? முன்கோபம் கூடாது, பொறுமை கடலினும் பெரிது. ஆகையினால் நிச்சயமாக பொறுமையோடு இருங்கள். 2ஆம் இடத்து கேது மே மாசத்துல உங்கள் ராசிக்கு வருவதும், மார்ச் முடியும் போது, அதாவது ஏப்ரல் மாதம் துவங்கி சனி பகவானுடைய பார்வைப்படி 2ஆம் இடத்துல விழுவதும், பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். அது மிக முக்கியம். அதே சமயத்துல சட்டபூர்வமான வருமானத்திற்கு மட்டும் முயற்சி செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, தேவையற்ற செலவுகள் குடும்பத்திற்கு, நான் சொன்னேன்ல லக்ஸுரி ஐட்டம்கள் குவியும் என்று, அந்த மனப்போக்கில தேவையானவற்றை மட்டும் வாங்குங்கள். ஆடம்பரத்தை, பகட்டை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயத்தை தவிர்ப்பது நல்லது. ராகு 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயம் இந்த மே மாதம் 18 நடக்கும் 2025. அப்போது சனி பகவான் பெயர்ச்சியாகி அஷ்டமத்திற்கு செல்வார், ராகு 7 எடுத்துள்ளார். ஆகினால இதில் இரண்டும் ஒன்று போன்று செயல்படக்கூடிய கிரகங்கள் இடத்தை மாற்றி இருக்கிறது. ஆகையினால் சில நிலைகளிலே கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், குறிப்பாக சகிப்புத்தன்மை வேண்டும். வாழ்க்கை துணையினுடைய உடல்நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை வேண்டும். வாழ்க்கை துணையின் வழியாக எந்த விதமான தேவையில்லாத பிரச்சனைகளும் ஈடுபடக்கூடாது. பார்ட்னர்கள் வழியிலே ஏதேனும் பிரச்சனை வரும் என்றால் பார்ட்னர்களை தவிர்ப்பது, அதாவது வியாபார ரீதியான பார்ட்னர்களை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குருவினுடைய பார்வை பலம் என்பது மே மாதம் 14 2025 முதல் அவர் 11ஆம் இடத்திலிருந்து வெற்றிக்கான வாய்ப்பு பல, அற்புதங்கள் பல இருக்கும். இப்போது முயற்சிகளிலே இன்பம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அது மட்டுமல்ல, பூர்வ புண்ணிய விஷயங்களிலிருந்து, பூர்வீக சொத்துக்களிலிருந்து பிரச்சனைகளை முடித்து லாபம் பெறுவதற்கான வாய்ப்பை இந்த குரு பார்வை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை நிலைகளில சிறு சிறு சிக்கல்கள் இருந்தாலும் கூட இந்த குரு பார்வை பெரிய அளவிற்கு உயர்த்தும். ராகு அங்கு இருப்பார். ராகு குரு பார்வை பெறுவது என்பது அப்படி ஒரு அற்புதம். முழுவதுமாக இந்த 7ஆம் இடத்திலே வரக்கூடிய ராகுவினுடைய கெடுபலன்களை இந்த குரு பார்வை நிச்சயமாக தீர்க்கும். ஆகையினாலே இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். பரிகாரம் என்ன? பெற்றோர், பெரியோர், உங்கள் நலம் விரும்பிகள் மற்றும் நல்ல ஆலோசனை, துறை சார்ந்த ஆலோசனையை கேட்டு நடப்பது உங்களை உயர்த்தும். திருமண
விஷயம் நிச்சயம் நடக்கும். அதனால் திருமண திருமணம் சார்ந்து குழந்தை வரமெல்லாம் மிக அற்புதமாக இருக்கும். தொழில் வியாபாரம் தினக்கூலிகளாக இருப்பவர்கள், தினம் பணம் வர வேண்டும் என்று தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் சிம்மராசி என்பவர்களுக்கு இது நன்றாக இருக்கும். 5ஆம் அதிபதி 5ஆம் இட பார்வை மிக மிக சிறப்பு ஆகையினால் இது குரு தரக்கூடிய அற்புதங்களில் ஒன்றாக இருக்கும். 14 மே 2025 முதல் குருவினுடைய பார்வை அமோக பலன்களை தரும். சனி பகவான் மற்றும் ராகு கெடுபலன்களை தருவார் என்றால், குரு அற்புத நிலைகளுக்கு வந்து உங்களுக்கு பல சிறப்புகளை தருவார். ஆனால் குரு செப்டம்பர் அக்டோபர் முதலேயே 12ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும். அப்போது கூட அந்த குருவினுடைய பார்வை பலம் என்பது 4, 6, 8 ஆகிய ஸ்தானங்களிலே படுவது என்பது மேலும் சிறப்புகளை ஏற்படுத்தும், சுப விரயங்களை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் ஏதேனும் செலவு செய்யக்கூடிய நிலை, அதை நேர்மறையாக செல்ல வேண்டும் என்றால், நீங்கள் ஆண்களாக இருந்தால் உங்கள் இல்லத்து அரசிகளுக்கு, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நகை, பணம், ஆபரணம் அவர்கள் பெயரில அல்லது அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தரக்கூடிய சூழ்நிலையை இது ஏற்படுத்தும். ஏனென்றால் குரு சுபவிரயம். இல்லை என்றால் வீடு கட்டி தருவதற்கு, பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவருக்கு ஒரு வாகனங்களை வாங்கித்தர, அவர்களுக்கு பிடித்த ஏதேனும் ஒரு காஸ்ட்லியான ஒரு வாகனங்கள் அல்லது பொருட்கள், வாட்ச், நகை போன்ற விஷயங்கள் அவர்கள் பயன்படுத்துவதற்கு காலத்திற்கும் தரக்கூடிய சொத்தாக மதிப்பாக இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி தரக்கூடிய சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். அதன் பின்பு மீண்டும் குரு பகவான் அவர் 11ஆம் இடத்திற்கே வருட கடைசியிலே சென்று விடுவார். குருவினுடைய இந்த வேக ஓட்டத்தை பற்றி தனி பதிவாகவே தரலாம். அற்புதங்கள் பல, அற்புதங்கள் 1000 சிலவற்றை மற்றும் உங்களுக்கு இதிலே சொல்லி இருக்கிறேன். பொறுமை கடலிலும் பெரிது ஆகினால் பொறுமையாக கேட்கும் போது, தொடர்ந்து இணைந்திருக்கும் போது அவ்வப்போது தரக்கூடிய பதிவுகள் சிறப்பை தரும். 30 ஆண்டுகளுக்கு பின் வரக்கூடிய அஷ்டம சனி கஷ்டமே இல்லாமல் சனி பகவான் குருவினுடைய வீட்டில் குரு பார்வை உங்களுடைய அற்புதமான நிலைகளில் என்று குரு மிக அற்புதமான நிலைக்கு மாறுவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். சில சங்கடங்களை இந்த மார்ச், ஏப்ரல் வரை பொறுத்து கொண்டால் அதை பொறுமையாக கடக்கும் போது மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் உங்களுக்கு தந்துவிடும். வாழ்க்கை துணை, காதலினால் ஏற்பட்ட பிரச்சனை இவையெல்லாம் முற்றிலும் தீர்ந்து அற்புத சிறப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அஷ்டம சனியினுடைய காலம் 11ஆம் இடத்து குருவினுடைய பார்வை பலம் அற்புதத்தை தரும். அன்பு நேயர்களே, சிம்மராசி என்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். நுட்பமான விஷயங்கள், கிரகங்கள் தரக்கூடிய அற்புதங்களை தொடர்ந்து பதிவுகளாக தந்து கொண்டிருக்கின்றேன். அன்பு நேயர்களே, பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மற்றும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.